Hello friends, welcome to today's சமையல். இன்னைக்கு நம்ம today's சமையல்ல வாயில வச்ச உடனே கரையக்கூடிய ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து நீங்க பெட்டி கடைகள்லாம் வாங்கி சாப்பிட்டிருப்பீங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். அப்படியே வாயில வச்ச உடனே கரையும் அவ்ளோ டேஸ்டா இருக்கும். முக்கியமா 90s கிட்ஸ்க்கு இந்த ரெசிபி வந்து தெரியும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு முதல்ல ஈரம் இல்லாத ஒரு மிக்ஸி ஜார் ஒன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இதுல 1/3 கப் முந்திரி பருப்பு, அதாவது 50 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட இது 1/4 கப்ல இருந்து கொஞ்சம் கூட இருக்கும். தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம கொரகொரப்பா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. பல்ஸ் மோட்ல வச்சுட்டு ரொம்ப நேரம் வச்சு அரைச்சிங்க அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். ஒரு 2-3 பல்ஸ் விட்டு எடுத்தீங்கன்னா இந்த பதத்துக்கு சரியா இருக்கும். இது இப்போ அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். அடுத்தது அடிகனமான பாத்திரம் இல்லைன்னா நான்ஸ்டிக் பாத்திரம் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் 1/2 கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. மிதமான தீயில வச்சுட்டு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு அந்த கடலை மாவுனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வறுத்துக்கணும். கடலை மாவு ரொம்ப நிறம் மாறிடக்கூடாது. உங்களுக்கு லைட்டாக ஒரு வாசனை வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்க, இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ பாருங்க, நல்லா ஆறி இருக்கு. அதே பேன்ல காய்ச்சிட்டு ஆற வச்ச பால் இல்லைன்னா வந்து காய்ச்சாத பால் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். 1/2 கப் சேர்த்துக்கோங்க. கூடவே மேலே இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கட்டிலாம் இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க. ஒரு விஸ்கை பயன்படுத்தி கூட நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கட்டிலாம் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துருக்கேன். இதை இப்போ ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. டக்குன்னு வந்து கட்டி பிடிக்கும். அதனால் கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே இந்த பதத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்த பிறகு நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர ஆரம்பிக்கும். கரைஞ்ச உடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அந்த நெய் சேர்க்க அந்த மாவு வந்து நல்லா உள்வாங்க ஆரம்பிக்கும். ஒரு 3 நிமிஷம் மட்டும் இந்த ப்ராசஸ் வந்து இருக்கணும். ரொம்ப நேரம் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த சர்க்கரை வந்து பாக ஆரம்பிச்சிடும், கெட்டியாக ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட மைசூர் பாகு மாதிரி மாறிடும். இப்போ பாருங்க, ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த பதத்துக்கு வந்த பிறகு இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் சூடான பாலில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டு வச்சுருக்கேன். நேச்சுரலாகவே நல்ல ஒரு கலர் கிடைக்கும், சுவையும் அதிகரிக்கும். அதுக்காக தான். இது வந்து ஆப்ஷனல் தான், சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த முந்திரி பருப்பு, இது எல்லாமே இந்த சர்க்கரை சேர்த்த ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் சேர்த்துடணும். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி கூடி வர ஆரம்பிக்கும். கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு முறை நல்லா கலந்து விட்டிங்கன்னா அல்வா பதத்துக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ரொம்ப நேரம் வச்சிட்டிங்கன்னா சக்கரை பாகு மாதிரி ஆகி கெட்டியாக ஆரம்பிச்சிடும், நல்லா இருக்காது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இது வந்து நீங்கள் ஒரு கப்பில் வச்சு சர்வ் பண்ணலாம். இல்லைனா பெட்டி கடைகள்லாம் கிடைக்கிற மாதிரி ஒரு பட்டர் ஷீட்டில் கூட வச்சுட்டு அழகாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்து சாப்பிட்லாம். இது வந்து நீங்கள் வெளியிலே வச்சு சாப்பிட்லாம். ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த ரெசிபி பேர் திருப்பாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சாப்பிட அப்படியே உள்ள இறங்கிக்கிட்டே இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.